ஸ்ரீயப்பதியான பரம கருணாமூர்த்தியான பகவானுடைய அவதாரங்கள் பல சமயங்கள்ல பல காரணங்களுக்காக ஏற்பட்டு பொதுவாக பகவானுடைய அவதாரத்துக்கு சமயம் சொல்லும் போது எப்பொழுதெல்லாம் தர்மத்துக்கு ஒரு குறைபாடு வருகின்றதோ அப்பொழுதெல்லாம் பகவான் அவதாரம் பண்ணி தர்மத்தை ஸ்தாபிக்கிறார் அப்படின்னு பகவானே சொல்றான். யதா யதாகி தர்மஸ்ய க்லானிர்பவதி பாரத அபியுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் சிருஜாம்யஹம் அப்படின்னு. இது பொது விஷயம். நேற்றைய தினமே சொன்ன தர்மம் அப்படின்னு சொன்னா அது சுபாவம். இந்த தர்மம் அப்படிங்கிறதுக்கு சாஸ்திரியமான அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, ஸ்ருதி ஸ்மிருதி இவைகள்ல சொல்லப்பட்டதான கர்மாக்களை அனுஷ்டானம் பண்றதுக்கு தான் தர்மம்னு பெயர். பொதுவா நாம் தர்மத்துக்கு சுபாவம் அப்படின்னு சொன்னாலும் இன்னைக்கு ஆனா நாம பேச்சு வழக்குல அப்படி வச்சுக்கிறது இல்ல. எல்லாருக்கும் தர்மம் அப்படிங்கிற அந்த சப்தம் காதுல விழுந்திருக்கு, எல்லாருக்கும் தெரியும் அதுக்கு என்ன பொருள். தர்மம் அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு கேட்டா யார கேட்டாலும் அவரவர்களுக்கு என்ன தெரியுமோ அதை சொல்லுவான். தர்மம்னா நல்லவனா இருக்கிறது தர்மம், பிறருக்கு உதவி பண்றது தர்மம், ஒருத்தருக்கு சாப்பாடு போடுறது தர்மம், ஒரு ஏழைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது தர்மம், ஆஸ்பத்திரி கட்டுறது தர்மம், குளம் வெட்டுறது தர்மம், கோவில் கட்டுறது தர்மம், எல்லாமே தர்மம் தான். யாராருக்கு எது எது தெரியுமோ அது தர்மம்னு சொல்லுவா. நேற்றைய தினமே சொன்ன தர்மம் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் சுபாவம்னு. இது நாயோட தர்மம், இது பசுவோட தர்மம், இது பாம்போட தர்மம் அப்படின்னு அதையும் சேர்த்து சொல்றோம். அப்ப நாயோட தர்மம்ங்கிறது கொலைக்கிறது, பசுவோட தர்மம்ங்கிறது பால் கொடுக்கிறது, பாம்போட தர்மம்ங்கிறது கொத்துறது. அப்ப தர்மம்ங்கிறது அதுக்கும் ஃபிட்டாருது. அப்ப தர்மம்ங்கிற சப்தம்ங்கிறது சுபாவம்னு சொன்னாலும் அதுக்கு அதுதான் அர்த்தமா, வேற அர்த்தம் கிடையாதுன்னா சாஸ்திரங்கள்ல தர்மம்ங்கிற பதம் உயர்வான பதம். தர்மோ விஸ்வஸ்ய ஜகத பிரதிஷ்டா அப்படின்னு வேதம் சொல்றது. இந்த உலகமானது எதுல பிரதிஷ்டையாயிருக்கு, நிலை பெற்று இருக்கு அப்படின்னு சொன்னா தர்மத்துல நிலை பெற்று இருக்குன்னு வேதம் சொல்றதே. இந்த சுபாவம்ங்கிறதோட மட்டும் முடிஞ்சு போயிடுதா அதற்கு பொருள், வேற பொருள் கிடையாதா அப்படின்னு சொன்னா வேதங்கள்ல சொல்லப்பட்டதான ஸ்ருதி வேதம் ஸ்மிருதி தர்மசாஸ்திரம் இதுல சொல்லப்பட்டதான லோகக்ஷேமார்த்தமான காரியங்களை பண்றதுக்கும் தர்மம்னு பெயர். இப்ப நாம வாழறதுக்கு வாழ்க்கைக்கும் தர்மம்னு தான் பெயர். உலக நன்மைக்காக நாம பண்ற காரியங்களுக்கும் தர்மம் அப்படின்னு தான் பெயர். இந்த தர்மத்துக்கு ஒரு நாயோட வாழ்க்கையில பிரச்சனையோ ஒரு நரியோட வாழ்க்கையில பிரச்சனைன்னோ பகவான் அவதாரம் பண்றது இல்லையே. ஏன்னா அங்க பகவான் சொல்லும் போதே பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகேங்கிறார். நல்லவர்களை ரட்சிப்பதற்காகவும் தீயவர்களை சிக்ஷிப்பதற்காகவும் தர்மத்தை நிலைநாட்டுவதற்காகவும் நான் அவதாரம் பண்றேன் அப்படின்னு சொன்னான். அங்க முக்கிய காரணம் நல்லவர்களை ரட்சிப்பது, தீயவர்களை சிக்ஷிப்பது. இதுதான் முக்கியமான காரணம் அப்படின்னு தெரிகிறது. இப்ப நல்லவர்களை இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. அயோக்கியனை அழிப்பதற்காக அவதாரம் கிடையாது, நல்லவர்களை காப்பதற்காக தான் அவதாரம். அயோக்கியனை இப்ப நம்ம வீட்டுல ஒரு தோட்டம் பயிர் பண்றோம், ஒரு மல்லிகைப்பூ செடி வச்சிருக்கோம், ஒரு செம்பரத்தம்பூ செடி வச்சிருக்கோம், இல்ல ஏதோ ஒரு காய்கறி தோட்டம் போடுறோம். அதற்கு ஊட நடுப்புல சில வேண்டாத செடிகள் முளைத்தா அதற்கு களைன்னு பெயர். ஒரு முள்ளு செடி எல்லாம் முளைச்சதுன்னா என்ன பண்ணுவார்கள், அந்த களையை எடுத்துருவார்கள். நல்ல செடிக்கு மத்தியில தேவையில்லாத செடி முளைச்சு அந்த செடியை கெடுக்கும், அதோட வளர்ச்சியை தடுக்கும். அப்ப எடுத்துருவார்கள். அந்த செடியை எப்ப புடுங்குவார்கள், நல்ல செடிக்கு மத்தியில வரத்தே தான். இப்ப உலகம் முழுக்க எத்தனையோ செடி முளைச்சிருக்கு, எல்லாத்தையுமா புடுங்கின்னு உட்காந்துருக்கோம். இந்த நாம பயிர் பண்ற தோட்டத்துக்குள்ள
நாம பண்ற அந்த பயிருக்கு இடையூறாக உள்ள செடியை மட்டும்தானே நாம் எடுக்கிறோம். அதுபோல பகவான் பரித்ராணாய சாதுனாம்னா நல்லவர்களை ரட்சிப்பதுதான் முக்கிய நோக்கமே. தீயவர்களை அழிப்பது முக்கிய நோக்கம் இல்ல, முக்கிய காரணமும் இல்ல. அந்த நல்லவர்களை ஏன் ரட்சிக்கணும்னால் அந்த நல்ல செயலுக்காக. இப்படி பகவான் அவதாரம் பல அவதாரம் பண்ணும் போது ஒவ்வொரு அவதாரத்திலையும் அம்சாவதாரம்னு சொல்றது, பூர்ணாவதாரம்னு சொல்றது. பெரும்பாலா கிருஷ்ணாவதாரத்தை தான் மகான்கள்லாம் பூர்ணாவதாரம்னு சொல்லுவார்கள். என பகவான் அப்படின்னு சொன்னா பகவான்கிட்ட ஐஸ்வர்யம் இருக்கணும், பலம் இருக்கணும், தேஜஸ் இருக்கணும், ஸ்ரீ இருக்கணும், சக்தி இருக்கணும், ஞானம் இருக்கணும். இதெல்லாம் பகவானுக்குள்ள அடையாளங்கள். இதெல்லாம் முழுமையா பகவான்கிட்ட இருந்தாதான் பகவான் அர்த்தம். சில அவதாரங்கள்ல பார்த்தேன்னா பலமான அவதாரமா இருக்கும், சில அவதாரங்கள்ல பார்த்தேன்னா தேஜஸா உள்ள அவதாரமா இருக்கும், சில அவதாரங்கள்ல பார்த்தேன்னா செல்வ செழிப்பான அவதாரமா இருக்கும், சில அவதாரங்கள்ல பார்த்தேன்னா ஞானத்தை பிரதானமா கொண்ட அவதாரம். அந்த அவதாரம் தான் வியாசாவதாரம்ங்கிறது. வியாசாவதாரம், தத்தாத்திரேய அவதாரம், இவைகள்லாம் ஞான கலாவதாரம்னு சொல்லுவார்கள். ஞானத்தை பிரதானமாக உடையது. வியாசர் அப்படிங்கிறவர் பராசரருக்கும் சத்தியவதிக்கும் பிறக்கிறார், மகனாக பிறக்கிறார். நேற்றைய தினம் சொன்னோம். ஏன்னா அந்த வியாசருடைய அவதாரத்தை நாம் தெரிஞ்சின்றாதான் பாரதத்தினுடைய மகிமை என்னன்னு புரியும். இந்த அவதாரம் எதற்கு பண்ணினான் பகவான்? கலியுகத்துக்கு முன்னாடி வியாசராக அவதாரம் பண்றான். எதற்காக அப்படின்னா இந்த தர்மங்களை முழுக்க ராமாவதாரம் பண்ணி பகவான் தர்மத்தை நடத்தினார். கிருஷ்ணாவதாரம் பண்ணி பகவான் தர்மத்துக்கு இடையூறா உள்ளவர்கள் எல்லாம் அழித்தார். இன்னும் எத்தனையோ அவதாரங்கள் பகவான் பண்ணியிருக்கான். நரசிம்மாவதாரம் பண்ணியிருக்கான், வாமனாவதாரம் பண்ணியிருக்கான், மத்ஸ்யாவதாரம் பண்ணியிருக்கான், கூர்மாவதாரம் பண்ணியிருக்கான். மொத்தம் 24 அவதாரம் பண்ணியிருக்காரு பாகவத புராணம் சொல்றது. அதே பாகவதமே சொல்றது அவதாராக அசங்கேயாகங்கிறது, எண்ணிலடங்கான அவதாரங்கள் அப்படின்னு சொல்றது. இத்தனை அவதாரமும் இன்னைக்கு நமக்கு கிடைக்கிறது. பகவான் பிறந்து என்ன பண்ணினார் அப்படிங்கிற அந்த கதையானது நமக்கு கிடைக்கிறது. யாரால கிடைக்கிறது? வியாசரால். வியாசர்னு ஒருத்தர் பிறக்கலன்னா இதெல்லாம் நமக்கு எப்படி கிடைக்கும்? அது மட்டும் இல்ல, எல்லாருக்கும் நான் உங்களுக்கு புரியறதுக்காக அப்படி சொன்னேன். உண்மையா கவனிச்சோம்னா வியாசர்னு ஒருத்தர் இல்லைன்னா ஹிந்து மதமே இன்னைக்கு இல்லாம போயிருக்கும். ஏன்னா வேதங்களை விநியஸ்தம் பண்ணினார், சாஸ்திரங்களை தொகுத்தார், பிரம்மசூத்திரம் பண்ணினார், மகாபாரதம் பண்ணினார், புராணங்களை தொகுத்தார். சில புராணங்களை அவரே பண்ணினார். வியாசருடைய ஒர்க் இருக்கு பாருங்க, அசாதாரணமானது, அசாத்தியமானது. அதனாலதான் மகான்கள்லாம் சொல்லுவார்கள் வியாசோச்சிஷ்டம் ஜெகத் சர்வம். இந்த உலகத்துல எந்த சப்ஜெக்ட நீங்க தொட்டாலும் வியாசரோட எச்சல் தான். வியாசர் தொடாத சப்ஜெக்டே கிடையாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்ல புத்திசாலியா இருப்பாள். வியாசர் அப்படி கிடையாது. வியாசர் தொடாத சப்ஜெக்டே கிடையாது. அத்தனையும் நமக்கு இன்னைக்கு புக்கா கிடைக்கிறதுன்னா வியாசராலதான். வியாசர் இல்லைன்னா நமக்கு முழுமையா அதெல்லாம் கிடைச்சிருக்காரு. இத நமக்கு கொடுக்கறதுக்கு இது பகவான் ஒத்தனாலதான முடியும். ஏன்னா அந்த மகாபாரதத்தை மேல சொல்ற மகாபாரத விஷயத்துல பகவான் ஒத்தனாலதான் முடியும். எல்லாராலையும் அப்படி பண்ண முடியாது. அதுக்காக பகவான் அவதாரம் பண்ணணும் அப்படின்னு சங்கல்பிக்கும் போது அந்த காலத்தை புரிஞ்சின்றார் பராசரர். இதுதான் சரியான காலம் அப்படிங்கறத அவர் தெரிஞ்சின்றார். தெரிஞ்சின்றதுனால என்ன பண்ணினார்? சத்தியவதி அப்படிங்கிற அந்த பெண்ணை, மத்ஸ்யகந்தின்னு அவளுக்கு பெயர், ஒரு மீனவ பெண் அவள் படகு ஓற்றால். அந்த படகுல பராசரர் யமுனைய தாண்டார். பாதி தூரம் போகும்போது அந்த சத்தியவதியை பார்த்து சொல்றார், உன் மூலமாக ஒரு குழந்தை எனக்கு பிறக்கணும் அப்படின்னு நான் விரும்புறேன். சங்கமம் மம கல்யாணி புருஷ்வேத்யேப்யபாஷதா உவாச மத்கத்யம் கிருத்வா கன்யைவத்வம் பவிஷ்யதி. கவனிச்சு கேட்கணும். என் மூலமாக உனக்கு குழந்தை பிறக்கும், ஆனா நீ எப்போதும் கன்னியாவே இருப்பேங்கிறார்.
இதுக்கெல்லாம் யார் அர்த்தம் சொல்றது? வியாசர் பராசரர் மூலமாக குழந்தை பிறக்கும். ஆனா அவள் கண்ணி கழியாதவளாவே இருப்பாள்னா அப்ப நமக்கு புரியாத விஷயம் தானே. இன்னைக்கு அதெல்லாம் புரியற மாதிரி சயின்ஸ்ல நம்ம பார்க்கிறோமோ. அப்ப எல்லாரும் என்ன நினைச்சிருக்கா, வெள்ளக்காரன் வந்துதான் நமக்கு. அப்படி இல்ல, நமக்கு ஏற்கனவே புரிஞ்சுது. நமக்கு நடுப்புல தொலைச்சுட்டு இருந்தோம். நாம இது அத்தனையுமே நம்ம கிட்ட இருந்ததுங்கிறது தான விஷயம். ஒரு ஆணும் பெண்ணும் தொட்டுக்காம ஒரு குழந்தைய பெத்துக்க முடியுங்கிறது சாஸ்திரம் சொல்றது. பின்னாடி குந்தி அப்படிதான் பெக்க போறார் தேவதைகளுடைய அனுகிரகத்தினால. அத சொல்றாரு இங்க. ஏன்னா அங்க சூரிய பகவானும் அதுதான் சொல்றார். யோனிரியதா நதுஷ்யேதேங்கிறார் பாகவதத்துல சொல்லும் போது, உன்னை நான் தொடமாட்டேன், தொடாமலேயே என் மூலமாக உனக்கு குழந்தை பிறக்குங்கிறார். இதெல்லாம் யார் புரிஞ்சு சொல்ற விளக்க முடியும்? இன்னைக்கு நமக்கு புரியற மாதிரி இருக்கு சயின்ஸ் மூலமாக. அத சொல்லி